நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுதுனா ஃபர்ஸ்ட் துல்கர் தான் யோசிச்சு எழுதுவாரு. பட் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம், மேன் ஐம் அ ஃபேன். இன்னைக்கு தமிழ்ல பேசணும்ல, ஓகே ட்ரை பண்றேன். பாருங்க, தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் டைரக்டர் செல்வா வந்து அழகான டயலாக்ஸ் எழுதினாரு, அதுதான் நான் வந்து சொன்னேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிஃபுல்லா பேசுவார் தமிழ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ். ஸோ அதான் சொல்ல வரேன். என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை. இங்க டி நகர் இருந்து ஃபில்ம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸ்ல நான் வாழ்ந்தேன். அங்க வந்து சின்ன வயசுல ஐ ஒன்லி ஹர்ட் அ ஃபியூ திங்ஸ். என்னன்னா, விஜயவாகினி ஸ்டுடியோஸ்ல இப்படி நடந்தது, ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினாரு, அண்ட் அந்த ஸ்டுடியோல இந்த ஸ்டார் இது சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் வர் ஃபேசினேஷன்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வந்து செல்வா brought this amazing story called காந்தா. செல்வா பத்தி நவம்பர் 14th அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன். There's a lot more to speak because he's one of the finest people I've met and found in my life. And அவர் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆன ஆள்னா, இந்த படத்துல he wanted ஒரு புதுமுகம், நியூ ஹீரோயின். சரி, ஓகேடா, கேரக்டர் ஓகே, புதுமுகம் வந்து ரெகுலரா வந்து we can just cast any actress that's there ன்னு சொன்னேன். இல்ல, அவர் வந்து ஒரு 3 months இல்ல 6 months வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் 100 ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து நான் ஒரு 50 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு டைம்ல வந்து என் போன்ல ஒன்லி புது கேர்ள்ஸ் போட்டோஸ் தான் இருந்தது. பார்த்தா ஒரு மாதிரியா தெரிஞ்சது. பட் he went and found Bhagyashree after that. Bhagyashree, I wanted to say welcome to cinema, but நாம் எடுத்த டைம்ல வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா தான் சொல்லுவேன். இந்த படத்து ஸோ அதான் சொன்னேன்ல, செல்வா வந்து ஆத்தென்டிசிட்டி. இந்த படத்துல ஒரு டைரக்டர் வேணும், டைரக்டரான கேரக்டருக்காக. ஸோ he went and selected சமுத்திரகனி சார், who is a director himself and an amazing actor. என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு மனிதன். This is my second film with him, and he is truly the most professional human being and the most dedicated actor I've met. அவன் வந்து செட்ல வந்து he won't even feel like an actor, he'll feel like Selva's assistant director actually. அவன் வந்து ஆமாமா இது வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணோம், ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணோம், பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அண்ட் இன்னைக்கு கூட அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பக்கம் தள்ளி சொல்லு, இந்த சேர் இங்க வை. ஸோ கான்ஸ்டன்ட்லி he is fully in that energy at all times. Sir, thank you very much for being part of this film. It's truly an honor to be with you. நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். இது வந்து செல்வா காந்தால சொல்லியிருக்காரு, நவம்பர் 14th அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா அதான் சொல்லுவாரு. அது எனக்கு ஐ வெரி வெரி ஷூர் ஆஃப் தட். ஐ திங்க் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுதுனா ஃபர்ஸ்ட் துல்கர் தான் யோசிச்சு எழுதுவாரு. அதுக்கப்புறம் only if his dates are not available they'll go to other actors. But after, he was my friend always. He was such a dear film lover that I knew. But after this film, man, I'm a fan. What an amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit. என் அப்பா அதான் சொன்னாரு, he watched the film in the DI suite. He said, Dulkar is so good, I can just keep watching him. And சொன்னாரு. So I think all of you will enjoy this very, very much.